ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் 2 மணி ஏர்னிங் ஆப் ஃபார் பிசி, அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்கு. அண்ட் இது கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லை, ஸோ ஆண்ட்ராய்டு, மேக் அண்டு லினக்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையவே ஆப்ஸ் இருக்குது, பட் நான் 2 தான் வந்து ப்ரெஃபர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் 2ல் எது பெஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோவிலே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹனிகெயின் அப்படின்னா என்னென்னு. ஸோ ஹனிகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டிராஃபிக் ஸ்பீடுக்கு பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து மணி தருவாங்க. ஸோ அதாவது நீங்கள் உங்களோட டிராஃபிக்கை தந்து, அதாவது இன்டர்நெட் டிராஃபிக்கை தந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் டிராஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஸோ உங்களோட ஸ்பீடு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 MB ஸ்பீடு இருக்கும். பட் அங்கே டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா, ஸோ நியர்லி ஒரு 900 கேபிஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நடுவில் இந்த 100 கேபிஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகும். ஸோ இந்த 100 கேபிஸ் தான் வந்து உங்களோட டிராஃபிக். ஸோ அது வந்து டிராஃபிக்கில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதாவது இப்படி நீங்கள் டிராஃபிக்கில் நின்று உங்கள் ஃபியூல் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இன்டர்நெட்லேயும் அப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிற்கும் போது ஒரு 100 MBs வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஸ்பீடை தான் வந்து நம்ம ஹனிகெயின் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஹனிகெயின் எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு மணியை வந்து தருவாங்க. ஸோ பிட்காயின்ஸ் மாதிரி தருவாங்க. ஸோ ஹனிகெயின் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆப். ஏன்னா இந்த மாதிரி பேசிவான ஆப்ஸ் மட்டும்தான் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் இன்டர்நெட்டை ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ நிறையா மணி ஏர்னிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்பேம் பேக்ஸ், ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் இருக்குது. பட் அதெல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேம் விளாண்டா நாங்கள் இவ்வளோ தருவோம், அண்டு இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா வந்து குவிஸ் மாதிரிலாம் வச்சு உங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க, அதாவது உங்களுக்கு பணம் தருவாங்க. ஸோ பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இந்த எஃபெக்ட்லெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஸ் தான். ஸோ பேக்கெட் ஸ்ட்ரீம் அண்ட் ஹனிகெயின். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ விண்டோஸ் டவுன்லோட் பண்ணணும், இல்லை நான் வந்து வேறு மேக் ஓஎஸ் அப்படி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ டேஷ்போர்டுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு கெட் விண்டோஸ் ஆப்னு இருக்கும். ஸோ விண்டோஸ் ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இல்லை நான் மேக் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் மேக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டுக்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லினக்ஸுக்கு இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டெய்லியும் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸோ ஹனிகோம் மாதிரி. ஸோ இதில் வந்து 1.79 அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒன்று தான். ஸோ இது வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பொறுத்து. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 30 அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால, அண்ட் என்னோடய டிராஃபிக் ஸ்பீடு வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து கம்மியாக தான் என்னாகுது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, ஒரு சிட்டியில் வந்து 4G நெட்ஒர்க் வந்து நிறையா கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் நிறையாவே வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் அபண்டண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ அது வந்து ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ சென்னையோட மெயின் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து சம்பாரிச்சிடலாம். ஸோ அதை சம்பாதிக்க முடியாது. ஸோ ஹனியை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் 12 மணிக்கு வந்து இது வந்து ரீஃபில் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலையில் 12 மணிலேருந்து ஸோ நைட்டு 12 மணிக்குள்ளே ஸோ இது முடி வந்திருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் என்னோடது வந்து இது முடி தான். ஸோ இந்த ஏரியா முடி தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது முடி வந்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போயிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் மறுபடியும் எவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு பொறுத்து ஸோ நெக்ஸ்ட் 12 மணிக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துடும். ஸோ இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ 0.25%. ஸோ இங்கே வந்து ஈக்குவல்ஸ் டு இன்றைக்கோடது மட்டும்தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து
ஸோ 1.49 தான் இன்றைக்கி வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனியை வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஈக்குவல் டு $0.00. ஸோ இது வந்து டாலர்ஸ் கணக்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஸோ பேபால் அக்கௌண்ட்டில். ஸோ நான் வந்து $0.1 தான் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து பார்க்க வேணாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண வேணாம், ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருங்க. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து $0.1 நான் சம்பாதிச்சிட்டேன்னா, ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து 0.28 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லியும் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு டிப் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இதை 2 டிவைஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய விண்டோஸ்லையும் அண்ட் என்னோடய ஃபோன்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஃபோனில் எவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் 218.39 வந்து நான் என்னோடய ஃபோனோட டிராஃபிக் ஸ்பீடில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய விண்டோஸ் 10 அப்படின்னா 59.39, அதாவது நான் 593.99 MB நான் வந்து டிராஃபிக் ஸ்பீடை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஏர்னிங்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா 1.35%. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து யூ ஹேவின்ட் ரீச் த மேக்ஸிமம் பே அவுட் எட், த மினிமம் பே அவுட் இஸ் $20. ஸோ இது வந்து நீங்கள் $20 ஆச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து பே அவுட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் $20 அப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2 months 3 months 6 months கூட ஆகலாம். பட் நான் வந்து நியர்லி ஒன் மந்த் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 month யூஸ் பண்ணியே எனக்கு வந்து ஜஸ்ட் 1.35% தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆச்சு ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ டிராஃபிக்கை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பொறுத்து, உங்களுக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்குங்க பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஸோ ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்லை. ஸோ இங்கேயே வந்துடும். ஸோ இங்கே வந்தாவே உங்களோட பே அவுட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே அவுட் பண்ணிடலாம். ஸோ ஐ ஹோப் இந்த ஹனிகெயின் வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கேஜ் ஸ்ட்ரீமை வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ பேக்கேஜ் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து முதல்ல பார்த்தா ஹனிகெயின் விட ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதோட ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு கூட சொல்லலாம். ஸோ பேக்கேஜ் ஸ்ட்ரீம் எப்படி அப்படின்னா, உங்களோட டிராஃபிக் ஸ்பீடை எடுக்காது, உங்களோட பேண்ட்விட்ச் எடுக்கும். ஸோ பேண்ட்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு, அதாவது நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க்கை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிபி அப்படின்னா ஸோ அதுக்கான இதை வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ கேபிஸ் எம்பிஸ் ஜிபிஸ் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 GB ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக $0.10 வந்து தருவாங்க. ஸோ அதாவது ஹனிகெயின் மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். சஜஸ்ட் நான் நியூ டேபில் என்னோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை அவுட் தந்தீங்க அப்படின்னா ஸோ அகைன் உங்களுக்கு டேஷ்போர்டில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ டவுன்லோட் பேக்கேஜ் ஸ்ட்ரீம் ஆப்புன்னு காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு, அதாவது உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை நான் விண்டோஸ் மேக் இல்லை லினக்ஸ் அப்படி போகணும் அப்படின்னா ஸோ இங்கே டவுன்லோட்ஸ் வந்துருக்கேன். ஸோ டேஷ்போர்டில் வந்து டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ பேக்கேஜ் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் 64 பிட் தான் வந்து இது வந்து ப்ரெஃபர் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடுறேன். ஆல்ரெடி என்னோட டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நான் லினக்ஸ் இல்லை மேக்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லினக்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸ்க்கான இது அவங்களே வந்து தந்திருப்பாங்க. ஸோ இந்த கமாண்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படி டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் அதை வந்து டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பேண்ட்விட்ச் தான் வந்து இது பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி November 7th. ஸோ November 7th நான் 1 GB யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து காட்டும். ஸோ
பேண்ட்விச் கன்சியூம். ஸோ நான் 0 பைட்ஸ் தான் வந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து டிராஃபிக் எடுப்பாங்க. ஸோ டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்க பொறுத்து உங்களுக்கு வந்து ஹனிகெயின் மாதிரியே வந்து ஈக்குவல் இது தான். அண்ட் இது எப்படின்னா உங்களுக்கு 1 GB. ஸோ உங்களுக்கு 1 GB ஆயிடுச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து நீங்கள் 2 GB ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 GB வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது பேண்ட்விச் வந்து போயிடும். ஸோ அதில் 1 GB எடுத்திங்கன்னா ஸோ இங்கே வந்து $0.10 அப்படிங்கிற வந்து சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 டேஸே போகுது. ஸோ 10 டேஸில் வந்து நான் 2 GB அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ $1 நியர்லி வந்துடும். அண்ட் நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அவ்வளோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஹனிகெயினோட ஸ்பெஷாலிட்டி, பேக்கெட் ஸ்ட்ரீமோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் தந்துருங்க. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார்